காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, வீடு மாத்திர வேலை இருந்துச்சு, வேறு வீடு மாறி இருக்கோம். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு, நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு மட்டன் கோலா உருண்டை, ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்புக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நெஞ்சு கறியும் மட்டனும் சேர்ந்தது. நெஞ்சு கறி 1/2 கிலோ, மட்டன் 1/2 கிலோ, மொத்தம் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கிராமத்து ஸ்டைலுங்கிறதுனால இது கூட என்னடா சொரக்காய் எடுக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. மட்டன் கூட சொரக்காய் சேர்த்து தான் நம்ம மட்டன் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோம். நிறைய பேர் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கூட போட்டிருக்காங்க, ஆனால் சொரக்காய் சேர்த்து ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் ட்ரை பண்ணுறோம். மட்டனை வேக வச்சிடலாம். உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதும். 3/4 பாகம் வெந்தால் போதும். நான் ஏற்கனவே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவைப்படும் போது சேர்த்துடலாம். இப்போ தண்ணி, மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் குழம்புக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். மட்டன் 4 விசில் வந்துருச்சு, நான் இறக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி மட்டன் குழம்பும் மட்டன் கோலா உருண்டையும் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்பெஷலாக கேட்டாங்க, அவங்களுக்காக தான் ரெடி பண்ணுறோம். இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு. ஹாய் காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சொரக்காயை வதக்கி வைக்க போகிறோம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உள்ள ஒரு சொரக்காய். இப்போ இதை சேர்த்துடலாம். லைட்டாக வதங்குற அளவுக்கு வதக்கினா போதும். காய் வதங்கிட்டு இருக்கு. தம்பி, உனக்கு என்னென்ன பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை, ஸ்குவிட் நண்டு. ஸ்குவிட் நண்டா? நம்ம போன வாரம் என்ன செஞ்சோம்? ஸ்குவிட் நண்டு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோவை போட்டுடலாமா? போட்டுடலாமா? காய் பாதி அளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். நான் ஒரு குழிக்கரண்டிக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா மட்டன் கொஞ்சம் கொழுப்பாக இருந்துச்சு, அதனால் இது ஊற்றிருக்கு. எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 2 பிரிஞ்சி இலை, இதையும் போட்டுடலாம். $150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பாதி அளவு வதங்கியிருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 தக்காளி, 1 கிலோ மட்டன்னால குழம்பு தேவை, அதுக்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை போட்டுறேன். கொஞ்சமாக உப்பு, மட்டன் வேக போடும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது புது கிச்சனா, கொஞ்சம் அப்படியே தடுமாறுது ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுனால. அடுத்தடுத்து சரியாக வந்துடும். தக்காளி பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். நம்ம வழக்கமாக போடுற ஸ்பூன் தான். இதில் 5 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 3 4 5. காரம் வந்து அவங்கவுங்க தேவைக்கு நீங்கள் கம்மியாக போடுறோம்னா போட்டுக்கோங்க, கூட வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை தூக்கி ஊற்றிடலாம். பார்த்து மெதுவாக. மட்டன் தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக கிரேவி மாதிரி வைக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக, அதாவது என்ன செமி கிரேவின்னு இல்லை, அதுக்கு விட கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வைக்கலாம். 3/4 வாசி கொதிக்கட்டும், அப்புறம் சொரக்காய் சேர்த்துடலாம். இது குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ளே கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். கோலா உருண்டைக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். 1 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, இப்போது 2 ஏலக்காய்,
நான் வந்து 1/2 கிலோ மட்டன் வந்து கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ள மசாலா அளவு தான் சொல்கிறேன். 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. இது சின்ன ஸ்பூனு, 1 ஸ்பூன் அளவுக்குன்னா 2 ஸ்பூன் போடணும், போட்டுறேன். இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிட்டோம். இப்போ இது கூட ஒரு 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பல்லு பூடு, இதையும் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, இதையும் சேர்த்து ஒரு அரைச்சிடலாம். இப்போ கோலா உருண்டைக்கு நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன், கழுவி. இப்போ இதை சேர்த்துடலாம். இது கூட நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இதுக்கு காரத்துக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள். மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், இப்படியே வதக்குனா அந்த தண்ணி சுண்டி வதங்கட்டும். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், போதும். இப்போ நம்ம வதக்கிடலாம். மட்டன் பச்சையாக தான் அரைப்பாங்க ரொம்ப பேர், ஆனால் இப்படி வதக்கி அரைச்சோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மட்டனும் உள்ளே வெந்திருக்கும், நம்ம கோலா உருண்டை போட்டாலும் உள்ளே வெந்து நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி இல்லாமல் நல்லா வத்தட்டும். மட்டன் நல்லா 90% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச சுரைக்காயை இதெல்லாம் சேர்த்துடலாம். ஏன்னா இதுலேயும் அந்த மட்டன் சாறு எல்லாம் இறங்கணும். இதையும் சேர்த்து அதுக்குள்ள தொண்டை சரி, இப்போ மூடி வச்சிடலாம். இதையும் வதங்கிட்டு இருக்கு, தண்ணி இப்போ தான் சுண்டிட்டு வருது. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துடலாம். சின்ன தேங்காயாக தான் இருந்துச்சு, 1/2 மூடி எடுத்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் கசகசாவும் 1 ஸ்பூன் சோம்பு. இதை இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்றேன். காய் மட்டனு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இது கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ நம்ம உப்பு காரத்தை பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். கோலா உருண்டைக்கு வதக்கி வச்சதும் நல்லா ஆறிடுச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கோம், போதும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வந்து இது பொட்டுக்கடலை மாவு, நல்லா இடுக்கி பிடிக்கிறதுக்காக பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துடலாம். அவ்வளோதான் இருக்குது கரெக்டாக. இப்போது இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு உப்பு மட்டும் சரி பார்த்துக்கங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நம்ம உருண்டை இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, இந்த அளவு உருட்டிக்கலாம். இந்த அளவு சின்ன பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கோலா உருண்டைகளை ஒவ்வொன்றா மெதுவாக போட்டுடலாம், பார்த்து உடையாமல் போடணும். கருவேப்பிலை தான் வெடிக்குது. இப்போது சிம்மில் வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும், அவசரப்பட்டு கரண்டி போடக்கூடாது. கருவேப்பிலை மல்லித்தலை தான் தம்பி வெடிக்குது. ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இது வேகட்டும், சிம்மில் வச்சுருங்க. இது இரும்பு கடாயினால் சூடு ரொம்ப ஏறுது, அதனால் நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்த உடனே எடுத்துடலாம். நம்மளோட மட்டன் சுரக்காய் குழம்பும் கோலா உருண்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏங்க சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.